ஆரம்பத்தில் கர்த்தருடைய வைராக்கியமா இருந்தவர்கள் ஏன் பாதை மாறுறாங்க? கண்ணு சோதோம் குமாராவின் மேல். நீங்க வாசித்து பாருங்க, அந்த 13 அதிகாரத்துல 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை அப்படின்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் சோதோம் குமாராவை பார்க்கல. ஏற்கனவே ஐயா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இவன் ஆடு மேய்க்கும் போது அந்த சோதோம் குமாரா அந்த யோர்தான் சமவெளிக்கு அருகில ஆடு மேய்க்கிறாரு. இப்படி ஆடு மேய்க்கும் போது இந்த சோதோம் குமாரால ஒரு கண்ணு விழுந்துகிட்டே இருக்குது. யாருக்கு யாருக்கு யாரு கண்ணு விழுது? யாரு கண்ணு விழுது? யாரு கண்ணு விழுது? சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. லோத்துக்கு எது மேல கண்ணு விழுந்துச்சு? சோதோம் குமாரா மேல விழுந்துச்சு. பலிபீடத்தை மறந்துட்டான், ஜெபத்தை மறந்துட்டான், ஆராதனை மறந்துட்டான். எப்படாத சோதம் போவோம். நீ நிறைய பேர் அப்படிதான். நல்ல ஆவிக்குள்ளா இருப்போம். சபைக்கு வரும் பொழுது கொஞ்சம் உலகத்தை பார்த்த உடனே, கொஞ்சம் காலேஜ் போன உடனே, அல்லது ஒரு எம்என்சி கம்பெனி, அல்லது ஒரு ஐடி கம்பெனி, அல்லது ஒரு வேலை செய்கிற இடம், அல்லது சில புதிய மனிதர்கள், சில புதிய ஃப்ரெண்ட்ஸு, அவங்க லைஃப்பை பார்த்த உடனே கண் அவங்க மேலே விழ ஆரம்பிக்குது. அவங்கள போல வாழலாமே, அவங்கள போல போகலாமே, அவங்கள போல நடக்கலாமே. இந்த கண்ணு சோதோம் குமாரன் விழுந்துருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே தான் பிரச்சனை லோத்துக்கு. சோதோம் குமாராவின் மேலே கண்ணு விழுந்துச்சு. சான்ஸ் எதிர்பார்த்தான் எப்போ அங்கே போகலான்னு. அது ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை எழும்புச்சு ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும். உடனே லோத்து கண்ணை ஏறிட்டு பார்க்குறான், அந்த சோதோம் குமாரன் எனக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ அதை செலக்ட் பண்ணி அங்கே போயிட்டான். உள்ளே போனால் அங்கே எல்லா ஜனங்களும் பொல்லாத வாழ்க்கை, பாவ காரி இதெல்லாம் செய்யும் பொழுது லோத்தினால் ரிட்டர்ன் வர முடியல. ஏன்னா அந்த சந்தோஷங்களின் மீது லோத்துவுக்கு விருப்பம் இருந்தது. அல்லேலூயா. நான் சொன்ன நல்ல கவனிங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பாவத்தை துணிகரமாக செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள போல் நம்மளும் சினிமாவுக்கு போகலாமா, அவங்கள போல் ஜாலியாக சுற்றலாமா, அவங்கள போல் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே போயிட்டு வரலாமா, நம்மளும் தப்பு பண்ண என்ன, அது எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்களா, இதுதான் ஜாலி லைஃப், நம்ம ஏன் இப்படி ஜாலி இல்லாமல். சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோன்னா, இந்த உலகத்தை பார்த்து பார்த்து அந்த வாழ்க்கை விரும்ப ஆரம்பிக்கிறோம். இது பிசாசு தந்திரம். ஆண்டவர் இயேசு ஊழியத்துக்கு வந்தப்ப 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. பிசாசு என்ன பண்ணான்னா, நீங்க லூக்கா 4 அதிகாரம் 5லிருந்து 7 வரை வாசித்தீங்கன்னா, இயேசு மேலே கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் எதை காட்டினானா? உலகத்தினுடைய சகலத்தையும் காட்டி அவன் சொல்றான், இது எல்லாமே யார் கையில் இருக்குது? பணம் என் கையில் இருக்குது, ஜாலி லைஃப் என் கையில் இருக்குது, ஆடம்பர வாழ்க்கை என் கையில் இருக்குது. அவங்க பார்த்து எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க. அந்த ஆட்களை பாரு, இந்த ஆட்களை பாரு, எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, நினைச்சதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. பத்தியா, இதெல்லாம் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். நீர் என்ன சும்மா ஃபாஸ்டிங் 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 சொல்லிட்டு உபாசம் பண்ணி ஜோமெண்டோ காண்டுக்கிறீரு. நீர் என் பாத்திர விழுந்துரும். யார்கிட்ட சொல்கிறான்? ஏசு. என் பாத்திர விழுந்துரும், இந்த எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு நிறையா பேரை இப்படி தான் பிசாசு வஞ்சகமாக ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். எப்போ பாரு சர்ச்சுன்னு போகிற, ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு போகிற, 1ஆம் தேதி ப்ரேயர் போகிற, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற, அந்த கூட்டம் இந்த கூட்டம் போயிட்டு கொஞ்சம் ஜாலியாயிரு. சண்டே பாஸ்ட் காலையில் ஆராதனை வைப்பார், சாயந்தரம் ஊழியன்னுவார். காலையில் சர்ச்சுக்கு போ, மீதி ஹோல் டே நீ ஜாலியாக இருக்குதான். வீக்கெண்டே எதுக்கு தான் சொல்லுங்க? வீக்கெண்டே எதுக்கு தான்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். சண்டே பாஸ்ட்டுக்கு தான் அப்படி இப்படின்ட்டு நீ ஜாலியாரு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனியா, நிப்பாட்டிக்க. எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பாரு, எல்லாம் அனுபவிக்கலாம். பாஸ்ட் சொல்லுவார், இதை செய்யாத அதை செய்யாத, உலகத்தில் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க பாரு. இந்த ஜாலியை காண்பிச்சு தான் பிசாசு இன்னைக்கு அநேக லோத்துக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இவர்களுக்கு தேவனையும் விட மனசில்லை, இந்த உலக சந்தோஷத்தையும். லோத்துவுக்கு தேவன் மேலேயும் ஒரு பற்று இருக்குது, சோதோகுமாரா மேலேயும் ஒரு பற்று. இதுதான் ஆபத்து, இதுதான் ஆபத்து. ஆபிரகாம் சொல்ற லோத்தை பார்த்து, நீ எங்க வேணா என்ன செய், போய்க்கொண்ட உடனே. இப்ப ஆபிரகாமுக்கு லோத்துவுக்கு ஒரு பக்கம் தேவன் வேணும், இன்னொரு பக்கம் எதோட சந்தோஷமும் வேணும், சோதோகுமாரா சந்தோஷம் வேணும். இப்ப இந்த லோத்து சோதோகுமாரை தெரிந்து கொண்டு போன இடத்துல ஏன் அவனால அந்த சோதோகுமாரா விட்டு வெளியே வர முடியல? இதுதான் இன்னைக்கு பிரச்சனை நமக்கு. ஏன் என்னால பரிசுத்தம் வாழ முடியலன்னா, லோத்துட்டு இருந்த பெரிய பிரச்சனை, ஆபிரகாமோடு இருந்த பொழுது தேவனோடு அதிகம் உறவாடினான். இது நல்ல கவனிங்க. ஏன் உங்களால கர்த்தர் உண்மையை வாழ முடியல? இந்த பிரச்சனை எல்லாத்தையும் உண்டு, குறிப்பா இந்த இப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட. என்னன்னா, ஆபிரகாமோடு இருக்கிற வரை லோத்துவுக்கு
ஒன்று ஆடு மேய்க்கணும், அடுத்து பலிபீடம் கட்டி கர்த்தர் ஆராதி. இதை தவிர வேற வேலையே இல்லை. ஆனா இதே லோத்து சோதோம் குமாராவுக்கு போனா பலிபீடம் கட்ட நேரம் இல்லை. உலகத்தின் சோதோம் குமாராவின் ஜாலி லைஃபே அவனுக்கு முதலிடமாய் மாறி போனது. அல்லேலூயா.